எபிரேயர் 13:2. அந்நியர் உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால சிலர் அறியாமல் தேவ தூதரை உபசரித்தது உண்டு. அதிகமாக என்னை குறித்து நான் சொல்ல, நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை சொல்ல விரும்பவில்லை. தேவன் அறிவார். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர்கள் தான் ரத்த சம்பந்தமான, ஆரம்பத்தில் சொன்ன போல பெற்ற தாய் தகப்பனுக்கே சோறு போடாத உலகம். ஜப கூட்டத்துக்கு பிரியாணி போடுறாரு. யோசித்து பாருங்கள். கல்லறை கட்டுறாரு. தேவையில்லாது. உயிரோடு வாழும் போது அவருடைய உபசரியுங்கள், அன்பு கூறுங்கள், அவரோடு பேசுங்கள். அந்த வாசகப்படுறது மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரை நீங்கள் உபசரிக்க முடியும். You are entertaining even the angels. இந்தியர்கள் அதிகம் உபசரிப்பதில் சிறந்தவர்கள். அன்பானவர்களே, இன்னும் ஆண்டுடைய பிள்ளைகள் அவ்வளவு சிறப்பா இருக்கணும். ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இல்லை. வருத்தமான ஒன்று. ஏனென்றால் சத்தியம் அவங்களுக்குள்ள போல. பட் ஆனா அவங்க துள்ளல், ஆட்டம், பாட்டம் அளவே கிடையாது. ஒரே ஆட்டம் பாட்டம் உண்டு. இதுல வேற 30 நாள் கூட்டத்துக்கு போறாங்க. எங்கெல்லாம் கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் அவங்கள பார்க்கலாம். யாரும் ஒரே யாரும் கேள்வி. எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில போனீங்கள் ஒருவரையும் அவர் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. இது என்னுடைய அனுபவம். மையப்படுத்தல் அல்லாவிட்டால் பொய்யான காரியங்கள் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் மறவாதிருங்கள். அது என்ன, எதை செய்யுமா? நீங்கள் தேவ தூதரை உபசரிக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. ஆனால் அதை செய்யக்கூடாதபடி you can be distracted. சொல்லுங்க, இது சிறப்பானது, இது நல்லது. ஆனால் அந்த சிறப்பான ஒன்றை செய்யக்கூடாதபடி சில காரியங்கள் உங்களை தடை செய்கிறது. நான் சொல்ல நினைக்கிறேன். உபசரிப்பது, ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் கூட்டு தான். ஆனால் அதை விட சிறப்பான ஒன்றை உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். அதுவும் சிறப்பு தான். ஆனால் அந்த சிறப்பை செய்யக்கூடாதபடி பல காரியங்கள். அவருக்கு என்ன இல்லையா? நிறைய காரியங்கள் உண்டு. இப்படி சொல்றாங்க, ஒரு நாள் சாப்பாடு போட்டா திரும்ப வருவார் அவர். இதுல நீங்களாக சொல்லிக் கொள்ளுக வாதங்கள், அதாவது எக்ஸ்கியூசஸ் வேண்டாம். அந்த வார்த்தை கீழ்படிச்சு பாருங்க, அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். வார்த்தை கீழ்படிச்சு பாருங்க, வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, உபசரியுங்கள். 2 வாசகம் 58:7 உபவாசம், 7:13 உபசரிப்பு. கவனிங்கள், உபசரிச்சு பாருங்க. உபவாசத்தால் உண்டாகிற மேன்மை நீங்கள் பெறுவீர்கள். திரையில் பாருங்கள், வார்த்தை உள்ளதா இருக்கும். உபசரிப்பு செஞ்சு பாருங்க. உபவாசத்தினால் என்ன மேன்மை உண்டோ அதை உபசரித்தலால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Don't be distracted. அடுத்த ஒரு வார்த்தை, பல நேரங்கள்ல கவனிங்கள், நம்முடைய இந்த நாம் செய்கிற காரியங்கள், உபசரிப்பு நல்லது. ஆனா அந்த உபசரிப்பில அதை விட மேலான ஒன்றை கத்து வைத்திருக்கிறார். நினைக்கலாம், மாறுபட்ட கருத்து இல்லை. உபசரியுங்கள். ஆனால் அந்த உபசரிப்பில don't be distracted. நான் பச்சனம் படிக்கிறேன், கேளுங்கள். 10:40 மார்த்தாளோ குட் கேரக்டர், குட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் 70 பேரும் போட்டிருக்கோம் அந்த அதிகாரத்துல. அப்படியானால் 82 பேர், இயேசு 83, அந்த வீட்டுல ஒரு 4, 87 பேர். நான் சொல்கிற வார்த்தை, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தார். இன் அதர் வேர்ட், டிஸ்ட்ராக்டட். அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? நீ பாருங்க, சம்பந்தம் எல்லாம் பேசுற மக்கள் ஏராளம். செய்வது ஆண்டவருக்கு, ஆனால் அவரையே குற்றப்படுத்துகிறோம். அழைத்தது இவள், உபசரிப்பது இவள். உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லை. உமக்கு பொறுப்பு இல்லையா? உமக்கு அக்கறை இல்லையா? கவனிங்கள், நீங்க எல்லாரும் அப்படித்தான். எல்லாம் செய்வோம், ஆனா அவரை குற்றப்படுத்துவோம். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். நான் இங்கே சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பான தேவ பிள்ளையே,
distracted by serving. ஊழியம் செய்து கொண்டே முறுமுறுக்கலாம். நிறைய பேருக்கு அப்படிதான் ஊழியம் செய்வாங்க, பட் கம்ப்ளைனிங் காட். கவனிங்கள், திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஊழியத்தை விட அவர்தான் எனக்கு முக்கியம். நான் பல முறை சொல்லிருக்கிறேன், மேய்ப்பன் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மந்தை. ஆடுகள் முக்கியம் அல்ல, ஆடுகளின் தலைவன் முக்கியம். நீங்க நிறைய ஊழியர் என்னை சேர்த்துதான். We love sheep, but we don't love the shepherd. ஆடுகளை நேசிக்கிறோம், ஆடுகளை தந்தவரை நேசிக்க தவறுகிறோம். கவனிங்க, அவருக்கு ஊழியம் செய்கிறோம், ஆனா அவரை குற்றப்படுத்துகிறோம். நிறைய பேருக்கு ஊழியம் பண்ணிட்டு முறுமுறுப்பு, கம்ப்ளைனிங். புத்தகம் நின்று போச்சுன்னா ஒரு கம்ப்ளைண்ட், பாட்டு நின்று போச்சா ஒரு கம்ப்ளைண்ட், ஆனாலும் நின்று போச்சா ஒரு கம்ப்ளைண்ட், பாஸ்டர் வீட்டுக்கு அதாவது அவர் ஜெபிக்க மறந்துட்டாருன்னா ஒரு கம்ப்ளைண்ட், அவங்க பேரை சொல்லணும், சொல்ல மறந்துட்டா ஒரு கம்ப்ளைண்ட். அங்க இருக்கும்போது 1000 எண்ணங்கள், 1000 போராட்டங்கள். நேரத்தை பார்க்கணும், புதியவர்களை பார்க்கணும், அவர் சரீர சுகத்தை பார்க்கணும், அவருக்கு உணவத்தை இருக்கலாம். எல்லா ஊழியர் குடும்பங்கள் தேவ தூதர்கள் அல்ல. மாறுபட்ட மனைவி, மாறுபட்ட பிள்ளைகள், மாறுபட்ட எல்லாமே மாறுபட்ட இருக்கலாம். அந்த கூட்டு குடும்பம் ரொம்ப கஷ்டம். மத்தியில் நின்று அங்க பேசுகிறாரே, பாருங்க, ஏதோ ஒரு ஞாபக குறையில விட்டுருக்கலாம். அவரு என் பேரை சொல்லல, எனக்கு ஜெபிக்கல. புது கூட்டங்களை பெயர் சொல்ல நன்றி சொல்லும் போது யாரை விட்டிருந்தால் அவர்களுக்கு நன்றி. பாருங்க, உலகத்துல கூட அதை ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா ஆவிக்குரிய சபையில அதை ஏற்றுக்கொள்ளல. என் பேரை சொல்ல, அவர் பேரை சொன்னாரு, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லா ஊழியர்களுக்குமே இது ஒரு குறை உண்டு, ஞாபக சக்தி குறையா இருக்கலாம். அது ஒரு பெருசா பேசுவது அர்த்தமற்றது. அது திரும்ப சொல்லுகிறேன், you are distracted by doing better. சிறப்பான ஒன்று உங்களை வச்சிருக்கிற ஆண்டவர் இந்த சின்ன சின்ன காரியங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. இந்த பலமுறை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், don't distracted by silly things. இந்த சின்ன சின்ன காரியங்களால உடைய ஆசீர்வாதங்களையும் உடைய வாழ்வையும் உடைய மேன்மையும் இழந்து விடாதிருங்கள். ஆண்டவர் இயேசு என் வீட்டுக்கு வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம். It's a great honor. ஒரு மேசியா, தேவகுமாரன் என் வீட்டுக்கு வருவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா வந்துட்டு அவரை குற்றப்படுத்துவது. நான் வசனம் படிக்கிறேன், உமக்கு கவலை இல்லையா, உமக்கு கவலை இல்லையா, கவலை இல்லையா, பொறுப்பு இல்லையா, என் உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். கம்ப்ளைனிங் அண்ட் மர்மரிங். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஒரு உலக பிரகாரமா ஒரு பிரபலமான ஊழியர் வந்தா என்ன கவனிப்பு, கையும் ஓடல காலும் ஓடல. அவர் சொல்ல முடியுமா? ஒரு பிரபலமான ஊழியர் வந்திருக்கிறார் சென்னை தமிழகத்துல வீட்டுக்கு, அவர்கிட்ட போய் சொல்லுவீங்களா? என் மருமகளை சொல்லுங்க, என் மாமியாருக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா? பிரபலமான ஊழியரை கனம் பண்ணுகிறோம், ஊழியருக்கெல்லாம் ஊழியரா இருக்கிறவரை கனகீனம் பண்ணுகிறோம். மேக்கிங் கம்ப்ளைண்ட்ஸ். எவ்வளவு முறுமுறுக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆபத்து. மேக்கிங் கமெண்ட்ஸ். கவலை இல்லையா, அதுல சொல்லப்படுறது அவளுக்கு நீர் சொல்லும். ஹலோ, யாருக்கு யார் டிக்ளேட் பண்றது, யாருக்கு யார் கட்டளை கொடுப்பது? உழைப்பு இருக்கிறது, அர்ப்பணம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள இருக்கிறது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க. You are doing good, but something is confusing you. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியம் செய்கிற தம்பி, தங்கச்சி, ஊழியம் செய்கிற தாயே, you are doing good, but you are confused. ஊழியம் செய்யும் போது குழப்பங்கள் தேவையில்லையே, அவருக்கு செய்கிறோம். எவ்வளவு பெரிய மேன்மை. வானங்களை பூமியை படைத்த ஒருவர், அந்த சராசரன் ஆளுகின்ற ஒருவர். கவனிங்கள், அது எதிர்பார்க்கிறது நல்லதுதான். அதாவது வசனம் போட்டிருக்குது, அதாவது நீ சொல்லும் சொல்லும் எதிர்பார்த்தல் நல்லதுதான். உங்களை எதிர்பார்க்க தவறு சொல்ல மாட்டேன். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற இந்த காரியத்தை அதை விட சிறப்பான காரியத்தை நான் செய்ய முடியும். அவர் சொன்னார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். த பெஸ்ட்.
இது நல்லது, வாட் யூ ஆர் டூயிங் இஸ் குட். ஆனா அதை விட குட் சொல்லப்பட்ட வார்த்தை த பெஸ்ட். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, யூ ஆர் டூயிங் குட். ஆலயத்துக்கு போறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஊழியம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, குட். ஆனா நீங்க பெஸ்ட் செய்ய முடியும். அந்த பெஸ்ட கர்த்தர் வைத்திருக்கிறார். God has put his potential in you. அந்த பெஸ்ட வைத்திருக்கிறார். எனவே அதை விட்டுறாதீங்க. அவர் சொல்லுகிறார், அவள் அதை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அவள் அதை தெரிந்து கொண்டார் என்றாள். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? நீ தெரிந்து கொள்ளாத ஒன்றை அவள் தெரிந்து கொண்டாள். உனக்கு தெரியாத ஒன்று அவளுக்கு தெரிகிறது. நீ செய்யாத ஒன்றை அவள் செய்கிறாள். உனக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு. ஈஸி வே. இந்த வார்த்தை நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் நினைக்கிறா இது நல்ல பங்கு. உண்மைதான், உபசரித்த நல்ல பங்கு தான். அதை விட இஸ் குட். ஆனால் அவருடைய பாதல உட்கார்ந்து இருக்கிறது பெஸ்ட். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, லூக்கா 10:41. ஆங்கிலத்தில் தமிழ் சொல்லுகிறேன். She was worried and troubled. அது எப்படி? worried and troubled. நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்னை கேட்டுக்கொள்ள பிள்ளையே, ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்வாயானால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் வருது, ஒவ்வொரு நாளும் வருது. இந்த காலையில இருந்து எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. நம்மை கலங்க பண்ணுகிற பல மனிதர்கள், கலங்க பண்ணுகிற அந்த டெலிபோன் உரையாடல்கள். கவலைப்பட்டு கலங்குறாய். ஒருவேளை கவலையும் இல்லை, கலக்கம் இல்லை. நீ பண்றது குட்டு, நாம பண்றது பெஸ்ட். நீயோ ஆங்கிலத்துல you are worried and troubled. நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, இதுக்கு என்ன காரணம் என்றால், எதற்கு முன்னுரிமை தர வேண்டுமோ அதற்கு முன்னுரிமை தாருங்கள். நீங்க சொல்லலாம், பிள்ளை ஸ்கூல் அனுப்பணும், கணவனை சமைக்கணும், வீட்டுல பெருக்கணும், எல்லாம் குட் பிரேயர். ஆனா இதை விட குட் கர்த்தருடைய ஆலை. சொல்ல பத்தில உபசரிப்பது நல்லது, குட். திரும்ப திரும்ப வார்த்தை பயன்படுத்துகிறேன், டோன்ட் பி அப்செட். ஆனால் எதிர்பார்க்கிற ஒன்று, இவளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், நீங்கள் செய்வது பல நேரங்களிலே மன அழுத்தங்களை தரும், சோர்வை தரும், கலக்கத்தை தரும், எல்லாம் தரும். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றை செய்யும் போது கலக்கங்களே வராது. விலைக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்களால் ஒன்று செய்யும் போது சிலர் சொல்லுவாங்க, நானே எல்லாம் செய்யறேன், நானே தலைமையெல்லாம் போட்டுக்கிறேன். யாரும் செய்ய சொல்லவே இல்லை. அவங்களாகவே அரைச்சு மாவை அரைக்கிறது, துவைச்சு துணியை துவைக்கிறது, பெருக்கிற வெட்டியை பெருக்கிறது. That caused distress. நான் சொல்ல அந்த வார்த்தை, அந்த ஆவியிலும் சரீரத்திலும் அது பாதிப்பு. புரியுங்க? ஆவியிலும் பாதிப்பு, சரீரத்திலும் பாதிப்பு. நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவன் செஞ்ச கவலைகள் வராதே, கலக்கங்கள் வராதே, கண்ணீர் வராதே, கோபங்கள் வராதே, எரிச்சல் வராதே. அடுத்தவர்களை நாம் பார்க்க மாட்டோமே, அவளுக்கு சொல்லும். கவனிங்கள், செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்தில் இன்னொரு தேவையில்லை. என்னை அழைத்தார், நான் தான் செய்யணும். ஆண்டவர் சொல்றார், நான் ஒருவன் அல்லவா ஆலயம் மிதித்தேன். நீ அப்படி நினைக்கிறாங்க எல்லாரும், அது நல்லது, செய்தால் நல்லது, செய்யாவிட்டாலும் you do what God wants you to do. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அதை செய்யுங்கள். அதற்குரிய பலனை உங்களுக்கும் தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கும் தருவார். அவள் செய்வது சிறப்பானவன், நல்லது. ஆனால் there's a way for the best. சிறப்பான ஒன்றை அவளால் செய்ய முடியும். அதற்குரிய வழியில கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய பாதம், அவருடைய வார்த்தை, அவருடைய சமூகம், அவருடைய தரிசனம். You can do the best in your life. திரும்ப சொல்கிறேன், you are doing good, but best is waiting for you. அடுத்து இன்னும் சொல்கிறேன், மரியாதை குறித்து. She was disciplined. தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தியிருந்த ஒரு மகள், ஒரு பெண்மணி. She was well disciplined. உதாரணங்களை சொல்லுகிறேன், கவனிங்கள்.
10:39, லூக்கா 10:39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தாள். டிசிப்ளின் லைஃப் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியல. குடும்ப ஜபங்களை கூட பாருங்களேன், ஒரு அரை மணி நேரம் உட்காரவே முடியல. ஒரே நெளிவு, அதாவது முறுமுறுப்பு, அல்லது கமெண்ட்ஸ், ஊழியர் கூட்டங்கள் நடக்குது. ஒரு 5 நிமிடங்கள். யாருமே 1:30 மணிக்கெல்லாம் எந்த ஊழியக்காரும் சாப்பிடுறது தெரியல. 1 மணிக்கெல்லாம் யாரும் வீட்டுல சாப்பிடுறது இல்லை. அந்த 1 மணிக்கு முடிக்க எதிர்பார்க்கிறார். அது நல்லதுதான். டிசிப்ளின். அது கொஞ்சம் காலதாமதமாக சகிப்புத்தன்மை இல்லையே. தெரியுமா? வசனத்தை கேட்க கேட்க சகிப்புத்தன்மை வரும். நான் வசதி படிக்கிறேன். பாதத்தின் அருகே அருகே அந்த வார்த்தை. திருச்சபைக்கு போகிற என் நம்புதவ பிள்ளையே, நீங்க எங்க உட்காடுறீங்க? கடைசி ரோல போறது லேட்டு. ஊழியர் கூட போனா கூட முன் பக்கம் எல்லாம் காலியா தான் இருக்கும். ஆனா எல்லாரும் பின்பக்கம் தான். அது போல காரணங்களை சொல்றாங்க. நான் அவசர வழியே போகணும், எனக்கு அந்த காரியம், அந்த பலவீனம், இந்த பலவீனம். திரும்ப சொல்லுகிறேன், க்ளோஸ் ஜீசஸ். அருகே, வார்த்தைக்கு அருகே, வசனத்துக்கு அருகே. ஆலயத்துக்கு போனா கூட be the first. முன்னால வாங்கன்னு சொல்றோம், பட் யாரும் வந்து உட்கார்றது இல்லை. இந்த ஊழிய கூடைகளை முன்பக்கம் காலியா இருக்கும், பின்பக்கம் தான் அப்படியே வருவாங்க. முடிந்த அளவுக்கு முன்னாக போங்கள். ஆலயத்திற்கு முன்னாக போங்க, ஊழிய கூடைக்கு முன்னால போங்க. அது என்ன ஊழியமோ, be there in the first. பவுல் சொல்கிறார், லூக்கா, நாங்கள் அங்கே முன்னாக போயிருந்தோம். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அருகே உட்கார்ந்தாள், வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். புரியுங்க? உட்கார்ந்தாள், வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். எனக்கு அவனுக்கு தெரியும் the priority. இது வந்து பெஸ்ட். மார்த்தாள் பண்ணது கூட்டு, இவ பண்ணது பெஸ்ட். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். கவனியுங்கள். அந்த கருத்து என்னவென்றால், டு லேர்னிங் ஸ்பிரிட். பாதத்தருகே உட்கார்வது டு பி a learning, ஒரு கற்றுக்கொள்ளும் அந்த எண்ணம். அதுதான் பாதத்தில் உட்கார்ந்து நச்சுமா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. யூ மஸ்ட் நோ தி மீனிங். அதாவது கற்றுக்கொள்வது. அதிகாரம் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பவுல் சொல்லுகிறார், நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்தேன். இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்தேன். நான் பார்த்து அங்கே படுத்துள்ளவரே, பாதத்தருகே வளர்ந்தேன். I was brought up. I was a learner. அவருடைய பாதத்தருகே வளர்ந்தேன். முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டேன். இன்றைய தினம் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவா இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளதா இருந்தேன். என சொல்ல வந்த வார்த்தை, கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்தேன். இது தாழ்ச்சி அல்ல, தாழ்ச்சி அல்ல. நீ பல மதங்களிலே பார்க்கிறோம், அவர் மேல உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரதமரா இருந்தாலும் கீழே உட்கார வைக்கிறாங்க. அது பாரம்பரியம், கலாச்சாரம், அதுக்கு பல காரணங்கள் உண்டு, ஜாதி பின்னணி எல்லாம். ஆனா தேவன் சொல்கிறார், என் பாதத்துல உம்மடியார்கள் உம்முடைய பாதத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த வார்த்தை, அந்த பாதத்தருகே என்று சொல்வது டு லேர்ன், கற்றுக்கொள்வது. இன்றைக்கு அநேகருக்கு, திருச்சபைக்கு போற அநேகருக்கு கற்றுக்கொள்ளுகிற எண்ணம் குறைவு. இன்னைக்கு நான் போகிற ஆண்டவரே என்னோட பேசும், நீங்க என்ன சொல்ல போறீங்க? வாட் ஐ வாண்ட் டு லேர்ன். ஒவ்வொரு ஊழிய கூட போகும்போது அப்படிப்பட்ட எண்ணம் தான். லார்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங். அந்த நாளை ஆரம்பிக்கும் போது கூட இப்படிதான், லார்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங். இன்னைக்கு அநேகருக்கு அந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஒன்றுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்காவிட்டால், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அதுதான் நீங்கள். திரும்ப சொல்லுகிறேன், எதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ, ஆலயத்திற்கு அதான் நீங்கள், வசனத்துக்கு அதான் நீங்க, வார்த்தைக்கு அதான் நீங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நீங்க தான் பணம். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் என்ன பேர் என்ன. உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நீ உலகத்தார்கள். ப்ரையாரிட்டி டு காட். சாப்பாடுக்கு இல்லையோ, வாழ்க்கையின் ப்ரையாரிட்டி அவர் தான். அவருடைய விளைவு தெரியுமா? நீங்க கவனிக்கணும். அவள் கலங்கவில்லை, அவள்
வருத்தப்படவில்லை. எவ்வளோ கலங்கினாள், வருத்தப்பட்டாள். வேற சிந்திக்கணும். அவளுக்கு அந்த வருத்தமே இல்லை. நீ கேட்கலாம், அவன் சமைச்சு வச்சுக்க அவன் சாப்பிடுறான், அப்படி இல்லை. வசனம் கேட்கும் போது வருத்தங்கள் மாறும். வசனம் கேட்கும் போது கவலைகள் மாறும். வசனம் படிச்சாலே கவலைகள் மாறும். எங்களுக்கெல்லாம் நிறைய அவளுக்கு வருத்தம் இருக்குது. பல வருத்தங்கள், பல முறை போராட்டம், பல முறை போராட்டம். ஆனா வார்த்தையை பேச பேச, வார்த்தையை படிக்க படிக்க இப்படி சொன்னால் புரியும். நாங்கள் சமைக்கும் போதே நாங்கள் சாப்பிடுகிறோம், பரிமாறும் போதே நாங்கள் சுவைக்கிறோம். உங்களுக்கு பரிமாறுனே ஐ என்ஜாய். நீங்க எப்படின்னு தெரியல. நாங்கள் சமைக்கும் போது ரசிகை ஆயத்தம் பண்ணும் போதே ஐ என்ஜாய் தட். சமைக்கும் போதே நாங்கள் ருசி பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, your priority should God. கவனிங்க, இதுக்கு ரெண்டு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? மனம்தான் காரணம். நினைக்கிறோம் இதை செஞ்சா அவர் பிரியப்படுவார். அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு பிரியம், இதுதான் பிரியம். அவைகளை செய்யுங்கள், இவைகளை விட்டு விடாதிருங்கள். என்னுடைய வார்த்தை நான் தொடர்ந்து அவரோடு பேச விரும்புகிறேன். She has a disciplined life. ஆண்டு சொன்னாரு, தேவையானது ஒன்றை. லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே. அப்படியானால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், தேவையானது ஒன்றே. அப்போ இது தேவை என்றால் அது தேவையில்லை. சாப்பாடு தேவையில்லை அர்த்தம் அல்ல. இது பெஸ்ட், அது குட், ஆனா அது பெஸ்ட். இந்த நாளில நீங்க விரும்புறீங்க குட் போதுமா? இல்ல, தேவையானது ஒன்றே. அதனுடைய கருத்து என்னவென்றால், it give the eternal result. நித்தியத்திற்கான நிரந்தர முதலீட்டை தரும் அந்த ஒன்று. படிக்க கேளுங்கள். அது தாண்ட சொன்னாரு மத்திய 6:33. முதலாவதாக தேவன், தேவராட்சியம். 127 தெரிந்த வசனம் தான். சரீர முயற்சி, இதற்காக பண்ண எல்லா காரியங்களுமே அற்ப பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் தான், சாப்பாடு பிரயோஜனம் தான், ஆனா அற்ப பிரயோஜனம். தேவ பக்தியானது டு லேர்ன் டு சிட். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. உங்களுக்கு புரிய வேணும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும். இது சரீரத்துக்கு மட்டும்தான் பயன்படும், சாப்பாடு, சமையல். ஆனால் இது எல்லாவற்றுக்கும். 2 வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, யுவர் லேர்னிங், யுவர் பிரேயிங், யுவர் ஸ்டடிங். தியானிப்பது, நீங்கள் ஜெபிப்பது, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது, ஊழியம் செய்வது. திரும்ப சொல்லுகிறேன், அது சொல்லப்பட்ட வார்த்தை இந்த ஜீவனுக்கு, இந்த லைஃப். அடுத்து பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளவை ஆகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஒரு சின்ன கேள்வி, நீ செய்ய பிரயோஜனம் உள்ளது, ஆனா எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதா? பாருங்க, எவ்வளவு நேரம் சாப்பாடு, சமையல், அறுசுவை உணவு. ஆனா அதை விட அறுசுவை உணவு ஆலயத்துல பண்ணார். அறுசுவை உணவு உண்பது போல் தினமும் மகிழ்கிறேன். இந்த அறுசுவை உணவு இருக்கிற நேரம், ஸ்பெண்டிங் த டைம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா, நோ ஸ்ட்ரெஸஸ், நோ பெயின், நோ ஆங்ஸைட்டி, நோ கன்ஃபியூஷன். குழப்பங்கள் இல்லை, மன அழுத்தங்கள் இல்லை, மனபாரங்கள் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, இங்கே உட்கார்ந்தா சோறு வந்துருமான்னு. அந்த வசனத்தை நம்புறீங்களா? இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும். அது ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 4:14, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகம் உண்டாகாது. அடுத்த வார்த்தை, அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அவருடைய பாதத்தில் அமரும் போது அந்த வார்த்தை படிக்கிறேன். அவனுக்குள்ளே, கேட்கிறானே, படிக்கிறானே, வாசிக்கிறானே, அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய். கவனிங்கள், நித்திய ஜீவ, 1 வயது வரை. அடுத்த வார்த்தை,
ஊறுகிற நீரூற்றாய் ஊறிக்கொண்டே இருக்கும். எவ்ரிபடி கேன் ட்ரிங்க். நீருகிற ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். தலைமுறையாக. அந்த வார்த்தையை ஜீவ காலமாய். சாப்பாடு ஜீவ காலம் இல்லை. 1 மணி நேரம் பொறுத்து பசிக்குது. பஃபே போறீங்க, பயங்கர எதை சாப்பிடுறது எதை விட்டுறது தெரியல. வீட்டுக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு பசிக்குது. ஆனா அது அப்படி அல்ல. ஜீவ காலமாய், லைஃப் லாங். இந்த உலகத்துக்கும் இனி பின்வரும் உலகத்துக்கும் அப்படியே போடுறது. பின்வரும் உலகத்துக்கும் அந்த வார்த்தை பின்வரும் உலகத்துக்கும் சொல்கிறது ஜீவ காலமாய். அது மட்டுமல்ல, டு சிட் அட் தி ஃபீட் ஆஃப் ஜீசஸ், டு லேர்ன். அதனுடைய வசனம் என்ன தெரியுமா? அதுல ஜீவன் உண்டு. யோவான் 5:24. மாத்திரமல்ல, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவன் தப்பப்படுகிறான். That is the reason for sitting at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தில் அமர்வதற்கான இன்னொரு ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். 2வது, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல். 3வது, மரணத்தை விட்டு நீங்கி. 4வது, ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இத்தனை பேர் என் வசனத்தை கேட்டு, யோவான் 5:24, sit at the feet of Jesus. திரும்ப சொல்லுகிறேன், நித்திய ஜீவன். நம்பர் 2, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்பர் 3, மரணத்தை விட்டு நீங்கி, ஆவிக்குரிய மரணத்தை விட்டு நீங்கி. கவனிங்கள், சரீர மரணம் இருக்கலாம், நித்திய மரணத்தை விட்டு நீங்கி. 4வது, ஜீவனுக்கு உட்பட்ட லைஃப், இட்டர்னல் லைஃப். அது மட்டுமல்ல, அந்த அப்படிப்பட்ட ஜீவன் உள்ளவனுக்கு ஆண்டவர் சொன்னார், அது கெட்டு போவதில்லை. யோவான் 10:28. அது கெட்டு போவதில்லை. ஒரு தெரியும், அது கெட்டு போயிடும். 24 கெட்டு போயிடும். காலைல சேர்ந்து சாப்பாடு சாயங்காலம் கெட்டு போயிடுது, உணவு கெட்டு போயிடுது. ஆனால் இது கெட்டு போகாது. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை, அன்பானவர்களே, அதை ஒருவரும் பறிக்க முடியாது. இதெல்லாம் கெட்டு போயிடும் இதெல்லாம். ஆனா இது, இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் ஒரு நாள். She knows what she is doing. மார்த்தா செய்தது குட், மரியாள் செய்தது பெஸ்ட். இதுக்கு என்ன காரணம் என்றால், அவள் தெரிந்து கொண்டதால். தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். நீங்க அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். நோபடி இன்ஸ்ட்ரக்டட். யாரும் சொல்லி தரவில்லை, இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டாள். அப்படியானால் அன்பாவளே, உங்கள் சாய்ஸ் தான் உங்களுடைய வாழ்க்கை. தெரிந்து கொண்டால் சாய்ஸ். விரும்பலாம், the best is there. ஆனா மக்களுக்கு அது புரியல. இதுக்கு பெஸ்ட். இந்த உலகம் தருகிற நன்மைகள், உறவுகள் தரும் நன்மைகள், ஜனங்கள் தரும் நன்மைகள், இதுதான் பாக்குறாங்களே. the best is there. அது தெரிந்து கொள்ளுங்கள். தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுக்கு என்ன காரணம் என்றால், வார்த்தை, வசனம், அந்த தேவனுடைய கற்றுக்கொள்ளுகிற அந்த லேர்னிங், பாடம். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார். முதன்மையானவரை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு கவனிங்கள், முதன்மையானவரை தெரிந்து கொண்டால், முதன்மையானவர்களை தெரிந்து கொண்டால். அன்பானவர்களே, தேவனுக்கு எது பிரியம் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். சின்ன கேள்வி, அவள் தெரிந்து கொள்வது. கவனிங்க, இப்போ இந்த மார்த்தாளுக்கு இந்த தெரிந்து கொள்ள புரியல. she has been drawn. அங்க இல்லையே, ஒருவேளை கேட்டால தெரியல. இதோ அங்க ஒரு பெரிய இடைவெளி. சின்ன கேட்கிறேன், உங்களையும் தேவனை பிரிப்பது எது? உங்களுக்கு பிரிப்பது உட்கார்ந்த அருகே. நம்ம செய்யற பல காரியங்கள் நல்லது, நாளைக்கு ஒரு பெஸ்ட், பட் தட் செப்பரேட்ஸ். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும். கவனிங்கள், நம் நிகழ்காலத்தை பார்க்கிறோம், எதிர்காலத்தை பார்க்கிறார். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும்
0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.